நம சிவாய சிவாய நமக. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது 2024 ஜனவரி மாதம் ராசி பலன்களை பார்க்கிறோம். அந்த வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் வெற்றி மாதமாகவும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள். ராசியில் சூரியன், செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள் 8/1/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது பலன்களை பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து சற்று குறைவாகவே காணப்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஆகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனமாக செயல்படுவது மிக நல்லதை தரும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சிகள் ஏற்பட அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளின் கல்வியில் கவனமாக இருப்பது மிகப்பெரிய நன்மையை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகலாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும். பண வரத்து தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுக்கும் வீண் வாதங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தரும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனாலும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் சற்று தீரும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயமாக காண்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு, அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு உதவி கிடைக்க பெறுவீர்கள். உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த மாதம் தனிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் கவலைகள் சற்று நீங்கும்.
உங்களுக்கு பரிகாரம்: முருகரை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும், வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 25, 26, 27. அதிர்ஷ்ட தினங்கள் 18, 19, 20. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.